வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். அதாவது ஸ்டோரி அப்படிங்கிறத விட கதையே இனிமே தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் கூட த பால் ஹேமன் சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ தெரிய வந்திருக்கு. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு ரெசல்மனியா 41ல் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பு காத்திருக்கு. அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகமும் காத்திருக்கு அப்படிங்கிறத இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். மேபி என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் வந்து ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலின்ஸ், சிஎம் பங்குக்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் இருந்துச்சு. அந்த கான்ட்ராக்ட் சைனிங் வந்து ஒரு அற்புதமாக இருந்துச்சு அப்படிங்கிறத விட ஓரளவு நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் சிஎம் பங்குக்கு வந்து ரெசல்மனியா 41 வந்து மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை வந்து நம்முடைய பால் ஹேமன் வந்து உறுதிப்படுத்திட்டார். உனக்கான கனவு வந்து நிறைவேற போகுது. நீ வந்து டபிள்யூல இவ்வளோ தூரம் பாடுபட்டது எல்லாமே ரெசல்மனியாவில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான். அதுதான் உன்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. உனக்கு வந்து இப்போ நான் ஃபேவராக ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அதாவது மேபி நான் வந்து ரெசல்மனியா 41ல் உனக்கு வந்து ரெசல்மனியாவில் வந்து மெயின் ஈவெண்ட் வந்து நான் தரப்போகிறேன். இதை வந்து நான் அதாவது உனக்கு வந்து நான் தர்றேன். இதுதான் உன்னோட மிகப்பெரிய ஒரு கனவு. அதை வந்து நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து அந்தர் பல்ட்டி அடித்தார். ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து சொன்னார் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து கேட்டது இது கிடையாது. இது வந்து என்னோட ஃபேவர் கிடையாது. நான் வந்து ரெசல்மனியா டைமில் வந்து நான் வந்து எனக்கான என்ன வேணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்லுவேன் வாய்ஸ் மேன். அது இல்லாமல் நான் ரெசல்மனியாவில் வந்து எங்களுக்கு வந்து மேட்ச் நடக்குது அப்படின்னா அப்போ கூட நான் வந்து எனக்கான ஃபேவரான ஒரு விஷயத்த கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மேபி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், முழுக்க சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து ரெசல்மனியாவில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அந்த ட்ரிபிள் தட் மேட்ச்சில் நான் தான் வின் பண்ணணும். அதுவும் நான் க்ளீனாக பீட் பண்ணணும். அதாவது ரோமன் ரெயின்ஸை வந்து நான் க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது இல்லாமல் இந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணுறேன்னா வின் பண்ணதுக்கப்புறம் நீ வந்து என் கூட வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதோட ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த கான்ட்ராக்ட் சைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய செத் ரோலின்ஸும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள வந்து அந்த இடத்துல பேசியிருக்காங்க. அதாவது நம்முடைய செத் ரோலின்ஸும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பகை இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது 2 பேத்துக்கும். ஆனாலும் அதை தாண்டி 2 பேருமே பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு தான். அதில் என்ன விஷயங்கள் பேசுனாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸ் நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பை வந்து இப்போ நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் சொல்லியிருக்காரு. அது எதனால் அப்படின்னு கேட்டால், நீ வந்து உன் கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதாவது சிஎம் பங்க் வந்து ரெசல்மனியா 41ல் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறான். அதை வந்து நீ சாதகமாக நினச்சிக்கிட்ட. அதாவது சிஎம் பங்க் வந்து என்ன பண்ணிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீ அலட்சியமாக நிறுத்திட்ட. ஆனாலும் சிஎம் பங்கை பற்றி உனக்கு தெரியாது. சிஎம் பங்க் வந்து என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத நீ மறந்துட்ட. ஏன்னா உன்னோட பால் ஹேமன் இருக்கான்ல, பால் ஹேமன்ட்ட வந்து ஒரு விஷயத்த ஃபேவர் அப்படின்னு சொல்லி சிஎம் பங்க் சொல்லியிருக்கான். அது மேபி என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியல. ஏன்னா அது வந்து பால் ஹேமனுக்கே தெரியல. ஒருவேளை சிஎம் பங்க் வந்து பால் ஹேமன் நீ வந்து என்னோட மட்டும்தான் வரணும். நீ வந்து என்னோட முழுக்க நீ வந்துரு. அது இல்லாமல் ரெசல்மனியாவில் வந்து நான் மெயின் ஈவெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் என் கூட நீ வந்துடலாம். அது இல்லாமல் நான் வந்து ரோமன் ரெயின்ஸே நான் க்ளீனாக பீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னா உன்னோட கெதி என்ன ஆகிறது ரோமன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க், அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸை பார்த்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியும் உன் வேலை என்னமோ அதை பார்த்து மூடிக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து திங்கிங் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப நம்ம லூஸில் விட்டுட்டோமோ, நம்ம வந்து ரெசல்மனியாவில் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து மெயின் ஈவெண்ட் கொடுத்துருக்க கூடாது. இது வந்து நான் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறத நம்முடைய ரோமன் ரெயின்ஸு அனலைஸ் பண்ணிட்டாரு. மேபி ஆனால் ரெசல்மனியா 41ல் ரோமன், செத், பங்க் இவங்களுக்கு 3 பேத்துக்கும் நடக்க போகிற அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படிங்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா செத் ரோலின்ஸ் சொல்கிறது முழுக்க உண்மையான ஒரு விஷயம். டக்குன்னு அந்த இடத்துல வந்து சிஎம் பங்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், எனக்கான ஃபேவர் வந்து ரெசல்மனியா 41ல் மெயின் ஈவெண்ட் பண்ணுறது கிடையாது. எனக்கான ஃபேவர் வந்து இன்ன வரைக்கும் நான் சொல்லலை. அந்த ஃபேவர் என்ன அப்படிங்கிறத ரெசல்மனியாவுக்கு பக்கத்தில் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் ரெசல்மனியா நடந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த மேட்ச் டைமில் கூட நான் வந்து எனக்கான ஃபேவரான என்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அப்போ அந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா அப்போ கூட நான் சொல்லுவேன் பால் ஹேமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி அந்த இடத்துல என்ன விஷயங்கள் வேணுமோ நடக்கலாம். ஆனாலும் இப்போ போகிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா,
இந்த WrestleMania 41ல ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா, இதில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்விய வந்து ரோமன் ரெயின்ஸ் சந்திக்க போறாரு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்ம. ஏன்னா, இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட சொன்னாரு. ஆனாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த விஷயத்த கேட்கல. ஏன்னா, நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து அவர் பண்ண துரோகங்கள் மட்டும் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு தெரிஞ்சுச்சே தவிர, அவர் சொன்ன நல்லது எதுவுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு தெரியல. அதனால அந்த இடத்துல நம்முடைய நல்லது சொன்னா நம்மளுடைய செத் ரோல்ஸே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் "நீ போடா" அப்படிங்கிற "உன் வேலைய பார்த்துட்டு போ. நீ மூடிக்கிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத திங்கிங் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது. மேபி எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு துரோகங்கள் நடக்க போகுது. எனக்கு வந்து WrestleMania 40ல வந்து 41 வந்து என்னோட துரோகங்கள் என்னென்ன? அதாவது ஒருவேளை நான் வந்து அந்த மேட்ச்ல வந்து நான் வின் பண்ணாம போயிருவேனோ? அதுவும் இல்லாம பால் ஹேமன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு கண்டிப்பா நம்முடைய சிஎம் கூட போய் சேர்ந்துருவானோ? அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட துரோகங்கள் நடக்க போகுதே அப்படிங்கிறத நெனச்சு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஆனாலும் நம்மளுடைய இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, சிஎம் பங்க்குக்கும் சரி, இவங்க 2 பேத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியல் நடக்க போகுது. மேபி இதில வந்து ரோமன் ரெயின்ஸும் சரி, சிஎம் பங்க்கும் சரி, பால் ஹேமன் யார் கூட இருக்க போறாரு அப்படிங்கிறது தான் இதில வந்து மிகப்பெரிய ஒரு மெயின் ரோலே. ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஆணிவேரா இருக்கிறது யாரு அப்படின்னா, முழுக்க முழுக்க நம்மளுடைய பால் ஹேமன் மட்டும் தானே தவிர, இதில வந்து நம்மளுடைய செத் ரோல்ஸ் வந்து இருக்காரு அப்படின்னு கேட்டா, அதாவது தண்ணி கேன் தூக்க வந்தவர் அப்படிங்கிற மாரி சும்மா வெறும் ஒரு ஒரு காமெடி மாரி தான் நம்மளுடைய செத் ரோல்ஸ் இருக்காரே தவிர, இதில மெயினான ஹீரோவா யார் இருக்கான்னு பார்த்தா, நம்முடைய ரோமனும் நம்முடைய சிஎம் பங்க் தான். மேபி WrestleMania 41ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காத்திருக்குது. அது இல்லாம இப்ப போற ஒரு பெட்டிங் ஆட்ஸும் யாருக்கு ஃபேவரா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, அது முழுக்க முழுக்க நம்முடைய சிஎம் பங்க் தான் ஃபேவரா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்முடைய சிஎம் பங்க் தான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் WrestleManiaல வந்து மெயின் ஈவென்ட் பண்ற ஒருத்தர். அதாவது நம்முடைய சிஎம் பங்கோட வரலாற்றிலேயே அதாவது ரெஸ்லிங்ல வந்து WWE இருந்த வரைக்கும் வரலாற்றிலேயே இன்ன வரைக்கும் நம்முடைய சிஎம் பங்க் வந்து WrestleManiaல வந்து மெயின் ஈவென்ட் பண்ணதே கிடையாது, கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா இந்த வருஷம் தான் நம்முடைய சிஎம் பங்க் வந்து WrestleMania 41ல மெயின் ஈவென்ட் பண்றார். அதனால அந்த சிஎம் பங்க்க வந்து கண்டிப்பா நம்முடைய WWE வந்து வின் பண்ண தான் வைப்பாங்களே தவிர, ஃபர்ஸ்ட் மெயின் ஈவென்ட் பண்ற நம்முடைய சிஎம் பங்க் வந்து தோற்க வைக்க மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்ம. அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு இது வந்து 10வது WrestleMania. நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த WrestleManiaல வந்து தோத்தாலும் சரி, அதே மாரி வின் பண்ணாலும் சரி, ஆனாலும் ரோமன் ரெயின்ஸ் வந்து 10 WrestleMania கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லப்படுமே தவிர, அவர் அந்த மேட்ச்ல தோத்துட்டாரு அப்படிங்கிறது சொல்லப்படாது. அதனால கண்டிப்பா நம்முடைய சிஎம் பங்க் தான் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது இல்லாம அது எதனால அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நம்மளுடைய பால் ஹேமனால மட்டும் தான் அந்த மேட்ச்ல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தோத்து போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது இல்லாம நம்முடைய துரோகம் பண்ண போறாரு நம்மளுடைய பால் ஹேமன். துரோகம் பண்ணிட்டு நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய பெஸ்ட் இன் த வேர்ல்ட் த சிஎம் பங்க் கூட வந்து நம்முடைய பால் ஹேமன் சேர போறாரு. அது எல்லாமே நடக்குமே அப்படிங்கிறதுக்காக மேபி நம்முடைய செத் ரோல்ஸ் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட சொல்லிட்டாரு. அத வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அப்ப அனலைஸ் பண்ணல. இப்போ வந்து அனலைஸ் பண்றாரு. மேபி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ஒரு துரோகம் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஒருவேளை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு துரோகம் பண்ணிட்டு நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய செத் ரோல்ஸ் கூட போய் அதாவது நம்முடைய சிஎம் பங்க் கூட போயிட்டு சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம இல்ல ப்ரோ நீங்க சொல்ற மாரி நடக்காது. கண்டிப்பா பால் ஹேமன் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மட்டும் தான் பால் ஹேமன் அதாவது வாய்ஸ் மேனா இருப்பாரே தவிர, சிஎம் பங்க் கூடலாம் இருக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்முடைய அந்த கான்ட்ராக்ட் சைனிங்ல வந்து பால் ஹேமன் வந்து நம்முடைய சிஎம் பங்க் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதாவது WrestleMania 41ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு வந்து உன்னோட கனவு வந்து நிறைவேற போகுது. இதுக்கு முழுக்க முழுக்க இந்த ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான் காரணம். அதுக்காக நீ வந்து ரோமன் ரெயின்ஸ வந்து இக்னாலஜ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாரி நம்மளுடைய சிஎம் பங்க்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ இக்னாலஜ் பண்ணுவாரு. ஆனாலும் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நீ இக்னாலஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து தலையாடியிருப்பாரு. அது நோ, நோ அப்படிங்கிற மாரி தலையாடியிருப்பாரு. அதாவது இன்டைரக்ட்லி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட தான் நம்ம பால் ஹேமன் இருந்திருப்பாரு. ஆனாலும் நீ வந்து என் ரோமன் ரெயின்ஸ இக்னாலஜ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாரி நம்முடைய சிஎம் பங்க்ட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா எல்லா ரெஸ்லருமே வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து அதாவது பால் ஹேமன வந்து நீ ரோமன் ரெயின்ஸ இக்னாலஜ் பண்ணுங்க, ரோமன் ரெயின்ஸ இக்னாலஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப சிஎம் பங்க்க மட்டும் எதுக்கு நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ரோமன் ரெயின்ஸ இக்னாலஜ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத மேபி அது ஆப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிண்ட்ட குடுத்திருப்பாரு. ஏன்னா பால் ஹேமன் வந்து எல்லா ரெஸ்லருமே சொல்லிறாரு ரோமன் ரெயின்ஸ இக்னாலஜ் பண்ணுங்க, ரோமன் ரெயின்ஸ இக்னாலஜ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் சிஎம் பங்க்க வந்து ரோமன் ரெயின்ஸ வந்து இக்னாலஜ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாரி நம்மளுடைய பால் ஹேமன் நினைக்கிறாரு. ஏன்னா துரோகத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு விதைய வந்து நம்முடைய WWE போட்டுட்டாங்க. அது மேபி
அதிக சீக்கிரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ரெசல்மேனியா 41ல் ரோமன் ரெயின்ஸுக்கான துரோகங்கள் நடக்க போகுது. எத்தனை பேர் வந்து மனசை திடப்படுத்திக்கிட்டு இதுக்கப்புறம் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஒரு சிஎம் பங்கு கூட தான் மேனேஜர் ரோல் பண்ண போகிறாரு. ரெசல்மேனியா 41ல் டே 1 மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ரோலின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்கு நடக்க போகிற அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ணிவிட்டு பால் ஹேமன் சிஎம் பங்க் கூட போய் சேர்ந்தால் நல்லா இருக்குமா, இல்லை நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.